ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிற கற்பகம் யூனிவர்சிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கற்பகம் யூனிவர்சிட்டியில் என்ன மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் ஃபைனலாக என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு பிரைவேட் காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பகம் யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஈச்சனேரி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன அப்படின்னா, இது வந்து தனியார் யூனிவர்சிட்டி. இதுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குமே வந்து சம்மந்தம் கிடையாது. இது வந்து ஒரு தனியார் யூனிவர்சிட்டி. இங்கே என்னென்ன யூஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் கோர்சஸில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி வரைக்கும் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க ஆஃபர் பண்ணுற யூனிக்கான கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி. இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் காலேஜஸ் தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் டீம்டு யூனிவர்சிட்டியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, பட் மற்ற கோர்சஸில் நீங்கள் வந்து பெஸ்ட்டான காலேஜஸ், அதுவும் கோயம்புத்தூரில் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து கற்பகம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு பெஸ்ட்டான காலேஜ்னு சொல்லலாம். பிளேஸ்மெண்ட் வைஸ்மே வந்து பெஸ்ட்டாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யூஜி கோர்சஸ் எல்லாமே பார்த்துறோம். பிஜியில் எந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஜியில் எம்இ கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைன், கேட் அண்ட் கேம் ரோபோட்டிக்ஸ். இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எம்இ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆயிருக்காங்க, அதே மாதிரி வந்து என்னென்ன கம்பெனிஸ் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 93% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆயிருக்காங்க. இங்கே வந்து டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசென்ஜர், பைஜூஸ், கேப்ஜெமினி, காக்னிசன்ட், ஐபிஎம். இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். ஏன்னா அரௌண்ட் 93% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து டாப் கம்பெனிஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து பாப்புலரான கம்பெனிஸ். இங்கே வந்து கொடுத்த பேக்கேஜுமே வந்து ஹையஸ்ட் பேக்கேஜஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மேக்ஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸில் படிக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கற்பகம் யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தனியார் யூனிவர்சிட்டி, இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ பியூர் சயின்ஸ் எடுத்தாலும் உங்களால் ஒரு சில கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிக்க முடியும். அதனால நீங்கள் தாராளமாக வந்து இந்த காலேஜ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி மேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். பிளேஸ்மெண்ட் வந்து பெட்டராக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக அந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம், பிளேஸ்மெண்ட் வைஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஃபெசிலிட்டிஸ் வைஸ் வந்து எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. ஹைடெக் ஏசி கிளாஸ் ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெல் எக்யூப்டு லெபார்டரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே மோர் தென் 10,000 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து கவர் பண்ணி ஒரு டிஜிட்டல் லைப்ரரி வந்து அமைச்சிருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 24/7 ஒய்ஃபை கேம்பஸ் அந்த காலேஜ் வந்து ரன் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 65 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே கவர் பண்ணி ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்க. ஹை கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர் லெபார்டரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீன், ஏடிஎம், ஜிம் ஃபெசிலிட்டிஸ்மே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளப் ஆக்டிவிட்டீஸ்மே வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு வேணும், அதுவும் வந்து ஒய்ஆர்சி கிளப்பாக இருக்கட்டும், என்சிசி கிளப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிளப் ஆக்டிவிட்டீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து இந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த காலேஜில் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாமா இல்லாட்டா வந்து வேறு காலேஜஸ் வந்து கம்பேர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வந்து கெரியர் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட் எந்த காலேஜ் பெட்டராக இருக்கும், அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து எந்த காலேஜில் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கடுத்து நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.